நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற எதிரியை விட கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து தாக்குற துரோகி தான் ஆபத்தானவன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 2 கால் வீக்கமாக இருந்தால் அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம். இன்றைக்கி ஒரே ஒரு கால் மட்டும் வீங்கி நல்லா பழுத்து போய் செவந்து போயிருக்குன்னா அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கால் காமிங்க, 2 காலையும் ஒட்டி வைங்க. இப்போ நீங்கள் பார்த்த நபருக்கு இருக்கிற கண்டிஷன் பேர் செல்லுலைட்டிஸ். இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால காலில் எப்படி இந்த மாதிரி வீக்கம் வந்துச்சுன்னே இவருக்கு தெரியல. பெரும்பாலானவங்களுக்கு காலில் கொசு கடிச்சிருக்கும், குதிகாலை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுருப்பாங்க அழுத்தமாக, அதனால செல்லுலைட்டிஸ் ஃபார்ம் ஆகிடும். அதில் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ரூபர் அப்படின்னா ரெட்னஸ், 2வது ஸ்டேஜ் டியூமர் அப்படின்னா வீக்கம், 3வது ஸ்டேஜ் கேலர் அப்படின்னா டெம்பரேச்சர் சூடாகிறது, 4வது ஸ்டேஜ் டாலர் அப்படின்னா பெயின். இந்த 4 ஸ்டேஜும் சேர்ந்தது தான் இன்ஃப்ளமேஷன் செல்லுலைட்டிஸ். நேரடியாக ஒரு காலில் ஒரு புண்ணு ஏற்படுது, காயம் ஏற்படுது அப்படின்னா நம்ம சுதாரிச்சுக்குவோம். ஆனால் இந்த மாதிரி செல்லுலைட்டிஸை பெரும்பாலானவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ செவந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மொதல் ஸ்டேஜான ரூபர்லேயே கேட்ச் பண்ணி அதுக்கான அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான். எப்படி நம்ம சாதாரண ஜுரத்துக்கு சளிக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடாதீங்கன்னு அடிக்கடி சொல்கிறோமோ, ஆனால் இந்த செல்லுலைட்டிஸ்க்கு எடுத்த உடனே அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ்லாம் போட்டு அந்த வீக்கத்தை குறைக்கிறோம், அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறோமோ, அவ்வளோ சீக்கிரம் அந்த கால் சரியாயிடும். இல்லைனா அப்படியே ரொம்ப புண்ணு அதிகமாகி அந்த காலை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேரடியாக ஏற்படுற புண்ணை விட இந்த மாதிரி மறைமுகமாக ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, செல்லுலைட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, காலில் இது மாதிரி செவந்திருக்கு அப்படின்னா உடனே உங்களோட அருகில் இருக்கிற டாக்டரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கங்க. வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் போட்டால் பத்தாது. கால் ரத்த ஓட்டத்தை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும். சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 3 விஷயமும் சேரும் பொழுது சீக்கிரமாக செல்லுலைட்டிஸ் குணமாயிடும்.